இந்தா சாப்பிடணும்டா, நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், சாப்பிடு. ஏய், குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறே. முதன்னு பரிச்சு எழுது போகுது. ஏய், தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில கீழே போடுற. அங்க போடு. சரி போ, சட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடச்சிடாத. இந்த நைனா சாப்பிடணும், சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம் நைனா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்து நைனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்க இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க நைனா. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கலக்கிறான். சாரைய கடை வச்சு கொடுப்பீங்களா? முயற்சி போறீங்க நாய பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாடா சொல்லு. மம்மி டாடா. சாரி வெரி சில்ட்ரன் சார். ஏய், சத்தம் போடக்கூடாது. சாமி கும்பிடுறேங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சுங்க சாமி. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பரிச்சை வச்சாலும் வச்சீங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறா அப்படித்தான் இருக்கணும் சாமி. என் பொண்டாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. என் பொழப்பத்தை உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் பிள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க. கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் உட்காரு. நைனா டாடா நைனா. பரிச்சை நல்லா எழுதிட்டு வா. உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பு உங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன். பாருங்க சாமி. சாமி பாருங்க. தம்பி வந்த அன்னைக்கே சொன்ன, இந்த ஜனங்களுக்கு உதவி பண்ணாத நன்றி கெட்டதுங்கன்னு. நீ காதுலயே போட்டுக்கல. இப்பவாவது தெரியுதா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு. போற இடத்துலயாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. வாயா. இதேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவ சொல்லிட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? வாத்தியார் புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். என்னங்க ஊர்க்காரங்க இப்படி பேசிட்டு போறாங்களே? ஆமா, இவங்க மிரட்டலுக்கு தான் இங்க பயந்துகிட்டு இருக்காங்களாக்கும். நீங்க வாங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு போலாம். இவங்க என்னதான் பண்ணிடுறாங்கன்னு பாத்திரலாம் வாங்க. அத்தா, ஏற்கனவே உங்களுக்கு நாட்டாமைக்கு ஆகாது, மறுபடியும் உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? வாத்தியார் எங்க காலையிலேயே தங்கிட்டு போகட்டும். வாத்தியாரே நீங்க வாங்க போலாம். சுடல, என்னால இந்த ஊர் 2 விட வேண்டாம். என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, அது ஒண்ணே எனக்கு போதும். சொல்லல, வாத்தியார் சொல்றதுலயும் நியாயம் இருக்கடா. அவரால இந்த ஊரு 2 பட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் அவருக்கு வேண்டாம். எப்படி நல்ல பேரோட வந்தாரோ அப்படியே அவர் போயிரட்டும்டா. கேளுங்க, பேசாதீங்க. ஊர்காரங்களுக்கு பயந்துகிட்டு வாத்தியார் அழிஞ்சிடான்னு பாக்குறீங்களா? ஆனா அவரே போனாலும் நம்ம விடலாமாயா? ஊர்க்காரங்க எல்லாம் நம்மள ஆடு மாடத்தான் நினைச்சாங்க. இவர் ஒருத்தர நம்ம மனுஷனா பார்த்தாரு. அவருக்காக நம்ம உயிரியை கொடுக்கணும். வாத்தியார் ஐயா நம்ம காலனில தான் இருப்பாரு. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துருவோம். வாங்க வாங்க வாத்தியாரையா, வாங்க வாங்க. நீங்க வாங்க சாமி. இங்க எடுத்த முடிவுக்கு மாறா எவனாவது எட்டப்ப வேலை பாத்தீங்க ஒரு கால். இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு நினைக்கிற? பாதியில போறதுங்க. எனக்கு என்னமா குட்டி நாய் கொலைச்சு பட்டி நாய்க்கு கேடு வந்த கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? ஏம்பா வாட, இந்த பயலுக காலனிக்குள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே இருக்கு. வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடிசை போட்டு கொடுப்பானுங்க. அட வாத்தியாருக்கு தான் அந்த மூக்காண்டி விட்ட கொடுத்துருக்கமாப்பா. அப்புறம் எதுக்கு இங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க? காலனிக்கு புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். என்னது பள்ளிக்கூடமா? ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா, அப்புறம் இங்க வர எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ண பண்றாங்களா? இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை 2 ஆக்கி போடுவானுங்க. ஆமா ஆமா, ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டி வைக்கணும். என்னடாய் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு குழி தோன்றீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. டேய் பிச்சை, என்ன ஒப்பம் குரல் கொடுக்கறான்?
ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவான் போல இருக்கு. அட அந்த ஆளு ஊழவுதாருங்க, நீங்க வேலையை பாருங்க. டேய் அந்த அருவாளை கூட. டேய் இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய் நிறுத்துங்கடா. யாரை கேட்கறா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? என்னடா பேந்த முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா. யோ யாரை கேட்டியா பள்ளிக்கூடம் கட்டணும்? சொல்லலனே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு 2 கொலை விழுக போகுது. அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாகி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, என் பையன் ஒரு கொலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான். நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ணே. சின்ன பசங்க. உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி, நீ வாண்ணே. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். சார் நீங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா? வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்றது. சாமி எதுக்கு சாமி வேலையை ராஜினாமா பண்றீங்க? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லங்கிறப்போ அந்த வேலையில நீடிக்கிறது நியாயம் இல்லையே. அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டா சம்பளம் வராத வாத்தியாரையா? சம்பளம் இல்லாட்டி என்னய்யா, நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்க சாப்பிடுற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நான் உங்களோடயே இருந்துடுறேன். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதே, அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். வந்துடுறேன். வாத்தியார் இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா மச்சான். உள்ளபடியே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் மச்சான். இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் ஏகாலி வெட்டியா நாவித இவங்களோட சேர்த்து மத்த காலனிக்காரங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்குது. அதனால இவங்களோட எந்த விதமான ஒட்டு உறவு வச்சு கூடாதுங்கிறது பஞ்சாயத்தோட முடிவு சாமியோ. நீங்க வாங்க சாமி. ஊர் கட்டுப்பாடு போட்டாச்சுல்ல, அதை மீற முடியாது. போட்டி எடுத்துட்டு போ. அண்ணா, என்னென்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? அதுதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம இனி எப்படிடா பொழப்பு நடத்த போறோம்? நாட்டாம தண்டோரா போட்டதுல இருந்து நேக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு. என்னையா குழப்பம்? அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோமே, அதனால பல பிரச்சனைகள் வருமோன்னு தோன்றது. அப்படி என்னையா பிரச்சனை? நடமையா காலனிக்காரங்களா கூட்டமா வராங்க ஐயா. பார்த்தேடா, சொன்ன மாதிரியே வந்துட்டா. யோ, உனக்கு சொல்லத்தாயா தெரியும், அவங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். டேய் ஐயா. போய் 2 குறும்பாளா பார்த்து வெட்டு போ. சரிங்க. டேய் ஐயா. நீ எள்ளி வெட்டு. ஏன் சாமி, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத்தனை வருஷமா உங்களுக்காக இந்த ஊருக்காக நாயா பாடுபட்டமே, அதுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்றி இதுதானா? எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்க புள்ள குட்டி எல்லாம் பட்டினி போடுறதை விட எங்களை ஒரே அடியா கொன்னுடுங்க சாமி. இந்தாங்க சாமி, இதால கொன்னுடுங்க சாமி, கொன்னுடுங்க. என்ன டேய், நீ வேற நான் வேறடா. நாம இருக்கிற வீடு தாண்டா வெவ்வேற, ஆனா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரிடா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரிடா. உங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டுமேனு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமோ? எங்கேயோ போன வாத்தியார கூட்டியாந்து காலனிக்குள்ள வச்சுட்டீங்க. ஊருக்காரெல்லாம் கொதிச்சு போயிட்டான். உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சே ஆகணும்னு அவெல்லாம் ஒத்த கால நிக்கும் போது நான் ஒருத்த என்னடா பண்ண முடியும்? ஊருனா நான் ஒருத்த மட்டும் தானடா உங்களுக்கு சாதகமா பேச. அவனுங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். போதுண்டா, இந்த ஊருக்கும் உங்களுக்கும் உழைச்சு நான் எடுத்து கெட்ட பேர் போதுண்டா. இனிமே இந்த பிரசிடென்ட் பதவி அது இது எதுவுமே எனக்கு வேணாம்டா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஊரை 2ஆ பிரிச்சிடாதீங்கடா. அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்படி பிரிச்சுதான் ஆவோன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா முதல்ல என்ன வெட்டுங்கடா. வெட்டுங்கடா. நீ வெட்டுங்கடா. வேடிக்கை பாக்குறீங்க? வெட்டுங்கடா, வெட்டுங்க. ஐயோ விடுங்க சாமி, சாமி விடுங்க. உங்க நல்ல மனசை விவரம் தெரியாம வேதனைப்படுத்திட்டு சாமி. இதெல்லாம் ஊர்காரங்க தான் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. ஊர்க்காரங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க? நீங்களே தானே சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? தப்புதான் சாமி, கண்டிக்காம விட்டது தப்புதான் சாமி. இப்பவே போய் அதுகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் சாமி. நில்லுங்கடா. என் இடத்துக்கு வந்துட்டு வெறும் வயித்தோட போறதா? இருந்து சாப்பிட்டு போங்கடா. வேண்டாம் சாமி. பாத்தீங்களா, மறுபடியும் நீங்க வேற அவர் வேற பிரிச்சு பேசுறீங்களே. இவர் யாரு? உங்களுக்கு அண்ணன் மாதிரி, உங்க பசங்களுக்கு பெரியப்பா மாதிரி. சாப்பிட்டுட்டே போறேன் சாமி.
செருப்பால அடிப்ப நாய. ஏண்டா எலும்பா எடுத்து போட்டிருக்கிற? கறி அள்ளி போடுறா. அவங்க வயிறு நிறைஞ்சா தானே என் மனசு குளிரும். அண்ணே, எப்படிப்பட்ட யசமா அவர் மனச நோகடிச்சிட்டமே. நாட்டாம, நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப தங்கமான ஜனங்க. இந்த மாதிரி ஜனங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பிரசிடண்டா மட்டும் இல்ல, எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் பிரதமராவே ஆகலாம். யார கேட்டா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? ஊரை வெண்டாக்கலாம் நினைச்சீங்களா? சொல்லல, இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் போடாத. இவனுங்களால நம்ம பொழப்பே போச்சு. பொண்டாட்டு பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடந்து சாக போகுதுடா. தொடல, நமக்கு வயிற்று பொழப்பு தாண்டா முக்கியம். பள்ளிக்கூடம் வேண்டாம், அந்த வாத்தியார் வேணா தூக்கி தள்ளிட்டு வாங்கடா. அந்த பண்ணையார்கிட்ட போய் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்பட்டான். மானத்தை விட்டு வாடுறதை விட பட்டினி கிடந்து சாகலாமியா? அப்படி என்ன நம்ம பொல்லாத தப்பு பண்ணிட்டோம்? கொலை பண்ணிட்டுமா, கொள்ளை அடிச்சிட்டுமா? இந்த ஊருக்காக நாயா பேயா உழைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படியா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்? கீழ் ஜாதிங்கிற இலக்காரம் தான். இந்த பாருங்க, இன்னையில இருந்து நாமள ஒரு முடிவுக்கு வரணும். நம்மள ஊரை விட்டு ஒதுக்குறது தப்புன்னு இந்த ஊருக்காரங்க உணர வரைக்கும் நாம ஊருக்குள்ளே போகப்படாது, எந்த வேலை செய்யப்படாது. மனுஷன் ரோஷமணியா? தொடல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கப்பா. ஆனா வெட்டி ரோசம் வயிற்று பசியை தீர்த்துறாரு. இருக்கிற வேலையும் பறி கொடுத்துட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு கையேந்தி நிக்கிறபடா. அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? சும்மா வேலை வேலைன்னுகிட்டு பெரிய மந்திரி பதவி பறி பண்ணு பாரு. மந்திரி பதவி இல்லதாண்டா, சிறைக்கிற தொழில் தான். ஆனா அதுதான்டா இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சோறு போட்டுச்சு. ஆமா, அந்த தொழில் என்ன வேற தொழிலே இல்லையா? இப்படி காலகாலமா கொத்தடிமே நீங்க இருந்தனாலதான் எங்க மரியாதை போச்சு. சாப்பிடுற காலத்திலயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கய்யா. சொல்றேன், நீங்க வேலையை பாருங்க, நம்மள நாட்டாமைன்னு பாத்துருவோம். எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நாட்டாமைய பத்தி பேசுன நான் கருத்து விடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாரா. அவர் கால் தூசுக்கு படுவீங்களாடா நீங்க? ஓஹோ, அவர் போட்ட எலும்புண்டை கடிச்சுட்டா இங்க வந்து குலைக்கிறியா? யார பார்த்தடா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த வெளியே வாடா. இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சு ஐயோ, மண்டைய பிறந்துட்டானு. அவனை விடாதீங்க, குடிங்க. ஐயோ, போயிருமா? என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போங்க. அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளாம விட மாட்டேன். வாடா, முதல்ல நீ பிழைக்கிறேன்னு பாரு. ஊத்துறா சுடல என்ன? நீங்க மட்டும் தடுக்காம இருந்தா எங்க அப்பங்கிட்ட என்ன சொல்ல முடிச்சிருப்பேன். உங்க அப்பா மேல குத்தம் இல்லடா, அவனும் என்ன மாதிரி ஒரு கை நாட்டுறா. இந்த ஊருக்காரங்க பேச்ச கேட்டுட்டு அவன் ஆடுறான்டா. இந்த ஊருக்காரங்க ஏன்னு இப்படி பண்றாங்க? மழையா, அவங்க மேல் சாதி, அதனால அப்படி செய்யறாங்க. நாம கீழ் சாதி, அதெல்லாம் தாங்கிட்டு தாண்டா போகும். மேல் சாதி கீழ் சாதி, யாரோ சாதியை உண்டாக்குறதுக்கு என்ன போட்டு அடிக்கிறியே? நரி உடவிட்ட மாதிரி விடணும், அப்படியே போட்டுருவேன். யாரா ஜாதி உருவாக்குறதா? ஜாதி உருவாக்குறது யாரா? ஜாதி ஜாதி உருவாக்குறது யாரா? சாமினா நீயா ஜாதி உருவாக்குன? எனக்கு தெரிஞ்ச இந்த காலனியில் இருக்கிற சாமி நீ ஒருத்தன் தாண்டா. யாரா ஜாதி உருவாக்குறா? ஐயோ, அந்த சாமி இல்ல நான் சொல்றது, நம்ம படைச்சானே அந்த சாமி. ஓ, அவரா? இந்த வாச்சுக்கிறா கொண்டாடா.
ஐயோ அம்மா ஐயோ என்னையா அக்கிரமமா இருக்குது அப்பேன்னு கூட பார்க்காம உன் பிள்ளைய உன் மண்டைய பொழந்துட்டான் ஐயா. யோ எத்தனை லட்சம் செலவானாலும் சரி அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா. அடுத்த வேளை சோத்துக்கே வழிய காணா இதுல லட்சம் செலவு பண்றாரா லட்சம். இங்க பாரியா போய் யாருகிட்டயாவது 5-10 கடன் வாங்கிட்டு வாயா பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது. அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய பொளந்து உட்கார வச்சுட்டானே நான் எங்கடி போவேன். டேய் வராங்க. ஐயோ சாமி இவங்க எதுக்கு வராங்க? போலீஸ். எங்கடா உன் பசங்க? சாமி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த பாருங்க சாமி, என் பையன் என் மண்டையை அடிச்சு பொளந்துட்டான், இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான். அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டு 4 சாத்துங்க சாமி. ஐயோ சாமி. ஆளுக்காலு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா? நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க, குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களையும் சாமி சத்தியமா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவனுங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க சாமி. டேய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பசங்க அத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். இல்ல உங்க அத்தனை பேரை அள்ளிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பொளந்துருவன். பொளந்து ஜாக்கிரதை. ஏன அவனுங்க பொளந்தது பத்தாதுன்னு இவனுங்க வேற பொளந்துருவேன்னு சொல்லிட்டு போறானுங்களே. என்னமோ நம்ம காலனிக்கு போராத காலம்னு நினைக்கிறேன். ஃபாதர் ஐ அம் சாரி. ஐயோ ஏற்கனவே மண்டையை உடைச்சான், இப்ப காலை வர்றாண்டி. சரி வாய முடியா. யாரைய காலை வர்றது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சந்தேகம் தான் குழந்தை மேல. நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ. இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி நம்ம காலனியில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லி வை. ஏய் இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான்? அதுவும் 100 ரூபா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியறேன் போல் இருக்கு. ஐயோ சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களே. சாமி எங்கடா அவன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? ஐயா அடிக்காதீங்க சாமி, உள்ளதா இருக்கா சாமி. புடிங்க சாமி. ஐயோ காட்டி கொடுத்தானே கருங்காலி. கான்ஸ்டபிள்ஸ் நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய் வெளியே வாடா. சாமி பாத்து போங்க, கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய் மரியாதை வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவேன். ஐயோ மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுயா. டேய் நீ என்ன பெரிய குத்துங்க. மிதிச்சிரும் மிதிச்சு. அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சொறியிருங்க. பிச்சுவா வச்சு அப்பனும் போலீஸ் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. அவன் போய் சொல்றான் சாமி, பிச்சுவாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி. இது அவுத்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. டேய் வெளியே வந்துடா, வாடா. ஐயோ நம்ம சாமி, ஐயோ நம்ம பிள்ளைய பத்திட்ட பாடி. ஐயோ போடு பார். உள்ள போடு. உள்ள 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 2 ரூபா. உள்ள இன்னும் 2 ரூபா. இன்னும் 2 ரூபா. என்னடா உள்ள வெளிய? டேய் நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்போ தமாசு தான்டா. ஒரு கை குறை நீ உட்காருன.
இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா தான் ஏறும். முடியா ஏய் எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே புதுசா சரக்கு வந்து 1 கிளாஸ் அடிங்க. டேய் யாரா இவரு? தாத்தாண்ணே. ஆமா கொப்பர பத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராய வைக்கிறீ? ஆமா முந்தால கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. டச்சி அதெல்லாம் பழைய கதை. அத கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? டேய் சங்க முடிவெடுத்தாண்டா. வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்தமா? டேய் இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. போடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வீராயே சொன்னா கேளுடி, ரொம்ப நாள் ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். போய் போய் இருமா இருமா. எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடே. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான் நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவஸ்தை எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஐயோ டேய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய் இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய் இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம் செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்றேன். ஐயோ என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறானா பாருங்க. தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு. நமஸ்காரம். அடேடே வாயிர என்ன தட்டுங்கையுமா வந்திருக்கிற? வா உட்கார். அது இருக்கட்டும், நல்ல நேரத்துல வந்திருக்கேன். எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்கே. முதல்ல இத பாருங்க. உங்க ஆத்துக்கு வர்றேன். உன் பொண்ணு கல்யாணமா? ஆமா, எல்லாரும் அவசியம் வந்து ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. மாப்பிள்ளை விட்டா திடீர்னு 25,000 ரூபாய் கூடுதலா வரச்சுன்னு கேட்டார். பெரியவா உங்களை எல்லாம் நம்பித்தான் தர்றேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னையா திடுதிப்புன்னு 25,000 சொல்ற? பணம் கொடுக்கலைன்னா பொண்ணு கல்யாணம் நின்னு போயிரும். உங்களைத்தான் நம்பி இருக்கேன். என் மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். வர்றேன். நமஸ்காரம். ஏண்டா உங்களை நாங்க எங்க எல்லாம் தேடுறது? எங்கடா அந்த தரதலிங்க? உங்களுக்காக நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கைமா அலையணுமா? அதெல்லாம் வாதியார் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன்டாரு. எப்போ? எங்களை உள்ள தள்ளி முட்டியெல்லாம் பேத்ததுக்கு அப்புறமா. ஏய் மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. நாங்க முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பாக்குறோம். என்ன அது யாரது மரத்து கீழே எட்டி எட்டி தாவிக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஐயர் மாதிரி இல்ல? ஆமா ஐயர் தான். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? கையில கயிறு வேற வச்சிருக்காரு. வாங்க போய் பாப்போம். வாங்க. சாமி 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 இருங்க சாமி, இருங்க சாமி. என்ன சாமி காரியம் பண்றீங்க? தயவு செய்து என்ன தடுக்காதீங்க. விடுங்க, நான் சாக போறேன். ஏன் சாமி அடுத்த வாரம் உங்க பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள சாக போறோம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்? விடுங்க, நான் சாக போறேன். சாமி விடு. இப்ப சாக அளவுக்கு என்ன நடந்துச்சு? கேவலம் ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்காக மாப்பிள்ளை விட்டா. என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்திட்டா. இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா? ஏன் சாமி இதுக்கு போயா உயிரை மாச்சுக்கிறது? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன சாமி உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க சாமி. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா வேற எந்த மாப்பிளையுமே கிடைக்க மாட்டானா? எவன் கால கையை பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறோம் சாமி. நீங்க தைரியமா வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டுலாமா? நீங்க அழாதீங்க சாமி. நான் அதை நினைச்சு அழறப்பா. நீங்க எதிரில் வந்தாலே அவசகணும்னு நினைச்சேன். உங்களோட பேசுறதே பாவம்னு நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, மனுஷால உருவத்தை வச்சு இட போடக்கூடாது, உள்ளத்தை பார்க்கணும்னு. உங்க பசங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்க எல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா
நீங்க எல்லாம் மனுஷன் இல்லப்பா. சாமி தெய்வம்ப்பா, தெய்வம். என்ன சாமி இது? சாமி 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 எங்களை பார்க்கும் போதெல்லாம் எதுக்காக நீங்க திட்டுனீங்க? நாங்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்ப எங்களுக்கு புத்தி இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க காதுல போட்டுக்கல. இப்ப வாத்தியார் எங்களை மனுஷனாக்கிட்டாரு, நல்லது கெட்டதுன்னா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாம் சாகக்கூடாது சாமி. ரொம்ப நாளைக்கு இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் சாமி. வாங்க சாமி. சாமி வாங்க வாங்க சாமி. வாங்க 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 சாமி. வாங்க. வாங்க. ஐயா வாங்க 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 வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இருக்கட்டும், இருக்கட்டும். வாங்க. என்னையா எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடிங்க. நீங்க வந்து கொடி ஏத்திட்டு குழந்தைகளுக்கு முட்டாய் கொடுக்க வேண்டியதாக பாக்கி. ஏயா என் பையனும் உங்க பசங்களும் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க, மத்த பிள்ளைங்களா எங்க போனாங்க? வாத்தியார் இந்த ஊரை விட்டு போனப்பவே பாதி பசங்க அவர் பின்னாடி போயிட்டாங்க, மீதி பசங்க இந்த காலனில ஏதோ புதுசா பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா, அங்க போயிட்டாங்க. என்னது, காலனில பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா?